அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம பாட்டை பத்தி பார்க்காம ஒரு படம் உருவானதையும் அந்த படம் பாதியில் கைவிடப்பட்டதையும் பத்தி பார்க்க போறோம். இயேசுநாதராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து வெளியாக இருந்த ஒரு படம் திடீரென்று பாதியில் கைவிடப்பட்டது ஏன் என்பதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இயல்பாகவே கருணை ததும்பும் விழிகளையும் அன்பை பொழியும் மனத்தையும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கொள்கையும் கொண்டவராக இருந்தார். பொதுவாகவே எம்ஜிஆர் படங்களில் புத்தர், இயேசு, காந்தி, திருவள்ளுவர் ஆகியோரின் படங்களோ அல்லது சிலைகளோ காட்சியாகவோ அல்லது பாடல் வரிகளாகவோ சேர்க்கப்படுவதை எம்ஜிஆர் தனது படங்களில் இடம்பெறுவதை வழக்கமாக வைத்திருந்தார். புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக என்று ஒரு பாடல் எம்ஜிஆர் படத்தில் வந்திருக்கிறது. எம்ஜிஆரின் இந்த பண்பால் இயேசுநாதராக எம்ஜிஆர் நடிப்பதற்கு ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்தது. ஆம், எம்ஜிஆர் நடித்த தலைவன் என்ற படத்தை தயாரித்த தாமஸ் பிக்சர்ஸ் உரிமையாளரான B.A. தாமஸ் அவர்களுக்கு இயேசுநாதரின் வாழ்க்கையை ஒரு திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. அன்பும் கருணையும் சாந்தமான முகமும் புன்னகை மாறாத முகமும் இருக்கும் ஒருவரால் தான், அதே சமயத்தில் ஏழைகளின் மீது அளவற்ற பாசத்தை கொண்டிருக்கும் ஒருவரால் தான் இயேசுநாதராக நடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை B.A. தாமஸ் கொண்டிருந்தார். அதற்கு பொருத்தமானவராக அவர் எம்ஜிஆரை தான் கருதினார். இந்த எண்ணத்தை அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் கூறுகிறார். எம்ஜிஆரும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். எம்ஜிஆர் நடித்த ராஜகுமாரி படம் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது அந்த படத்தின் திரைக்கதையும் வசனமும் தான். அந்த அளவிற்கு அந்த படத்தின் திரைக்கதையையும் வசனத்தையும் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் எழுதியிருந்தார். எனவே இயேசுநாதர் படத்துக்கு கலைஞர் மு. கருணாநிதி தான் திரைக்கதை வசனம் எழுத வேண்டும் என்று அவரிடம் B.A. தாமஸ் அவர்கள் போய் கேட்கிறார். கலைஞரும் ஒப்புக்கொள்கிறார். அடுத்து சிட்டாடல் ஸ்டுடியோவின் உரிமையாளர் ஜோசப் தலியன் ஜூனியர் என்பவர் இயக்குநராக பணியமர்த்தப்படுகிறார். அடுத்து இந்த படத்திற்கு இசையமைப்பாளராக மெல்லிசை மன்னர் M.S. விஸ்வநாதன் அவர்களையும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களை பாடல்களை எழுதுவதற்கும் ஒப்பந்தம் செய்கிறார்கள். இப்படி ஒரு அருமையான ஒரு டீம் உருவாயிருச்சு. இப்போ தாமஸ் என்ன பண்றாருன்னா இந்த படத்தினுடைய அறிவிப்பை வெளியிடுறாரு. படத்திற்கு இயேசுநாதர் என்ற பெயரும் வைத்து அந்த படத்திற்கு இயேசுநாதரை போல எம்ஜிஆர் அவர்களுக்கு மேக்கப் போட்டு போட்டோ ஷூட் நடத்தப்படுகிறது. அதே போல படத்திற்கு துவக்க விழாவும் அறிவிக்கப்படுகிறது. அந்த துவக்க விழாவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயேசுநாதரை போல மேக்கப் போட்டுக்கொண்டு அந்த நிகழ்ச்சியில கலந்துகிறாரு. தொடக்க விழா மிகவும் பிரம்மாண்ட முறையில் நடக்கிறது. அன்றைய செய்தித்தாள்களில் இந்த செய்தி பரவலாக பரபரப்பாக பேசப்படுகிறது. 1969ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் அன்றைக்கு இந்த படம் வெளியிட போவதாகவும் அறிவிப்பும் செய்கிறார்கள். அப்போது தமிழக முதல்வராக இருந்த அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் திடீரென்று இறந்துவிட கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்கிறார். அதனால் இந்த படத்தின் போஸ்டர் அச்சடிக்கும் பொழுது திரைக்கதை வசனம் தமிழக முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதி என்ற பெயரோடு போஸ்டர் அச்சடிக்கப்படுகிறது. படத்தின் துவக்க விழாவில் எம்ஜிஆர் அவர்கள் இயேசுநாதரை போலவே மேக்கப் போட்டுக்கொண்டு தோற்றமளிக்கிறார். அவருக்கு இயக்குனர் P. வாசு அவர்களுடைய தந்தையாகிய பீதாம்பரம் என்பவர் தான் பர்சனல் மேக்கப் மேனு. அந்த மேக்கப் மேனு எம்ஜிஆருக்கு முதல் நாள் இரவு தொடங்கி 4 அசிஸ்டன்ட்களோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக இந்த மேக்கப் நடைபெற்றதாக சொல்கிறார். அந்த மேக்கப்பும் எம்ஜிஆருடைய இயல்பான அந்த கருணை ததும்பும் விழிகளையும் அவருடைய தோற்றத்தையும் பார்த்தவர்களுக்கு, இதுவரை இயேசுநாதரை ஓவியமாக பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் இயேசுநாதரை உயிர் பெற்று வந்துவிட்டது போல அவர்கள் எண்ணினார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த விழாவிற்கு நிறைய கிறிஸ்தவர்களும் பாதிரியார்களும் அருட்சகோதரிகளும் நிறைய பேர் வந்திருந்தார்கள். எம்ஜிஆர் அப்படியே பார்க்கும்போது இயேசுநாதரை பார்க்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மனம் திறந்து பாராட்டுறாங்க. இந்த அளவுக்கு அந்த இயேசுநாதருடைய தோற்றம் எம்ஜிஆருக்கு கன கச்சிதமா பொருந்தி இருந்தது. இந்த படத்தின் அறிவிப்பு பற்றிய செய்திகளையும் எம்ஜிஆருடைய போட்டோவும் போஸ்டர்களாக அச்சடிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பா விற்கப்படுகிறது. சிவகாசி அச்சகம் எம்ஜிஆருடைய படத்தை போட்டு, அதாவது எம்ஜிஆர் இயேசுநாதராக இருந்த அந்த படத்தை போட்டு அதை ஒரு காலண்டராவும் அச்சடிச்சு விற்பனை செய்யறாங்க. அது தமிழகம் எங்கும் பரபரப்பா விற்பனை ஆகுது. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல, அதாவது கன்னியாகுமரி சார்ந்த அந்த பகுதிகளில் எம்ஜிஆருடைய போட்டோ என்று தெரியாமலேயே அது இயேசு கிறிஸ்துவனுடைய போட்டோ என்று தான் நினைத்து அந்த காலண்டரை வாங்கி நிறைய பேர் வீட்டுல மாட்டி வச்சிருந்ததாக செய்தி வந்திருக்கிறது. இப்படி தடபுடலான அறிவிப்பும் பரபரப்பான செய்திகளோடு தொடங்கப்பட்ட இயேசுநாதர் படம் அத்துடன் நிறுத்தப்படுகிறது. இதோடு படத்தை நிறுத்தி விடுங்கள் என்று தாமஸிடம் எம்ஜிஆர் கூப்பிட்டு சொல்றாரு. அதனால அந்த படம் அத்துடன் நிறுத்தப்படுகிறது. போட்டோ ஷூட் பட துவக்க விழாவோடு அந்த படம் நிறுத்தப்படுகிறது. இயேசுநாதர் படம் ஏன் பாதியிலே நிறுத்தப்பட்டது? இதை பற்றி தாய் வார இதழில் தொடராக எழுதி கொண்டிருந்த P. வாசு அவர்கள் கூறுகிறார். பீதாம்பரம், அதாவது P. வாசு அவர்களுடைய அப்பா
மேக்கப் மேனாக இருந்தவர், எம்ஜிஆருக்கு பர்சனல் மேக்கப் மேனா இருந்தவர். அவர் ஒரு நாள் வந்து எம்ஜிஆர் கிட்ட கேக்குறாரு, அந்த மேக்கப் நான் போட்ட மேக்கப்லயே எனக்கு இந்த இயேசுநாதர் மேக்கப் ரொம்ப பிடிச்சிருக்கு, எதுக்குங்க நிறுத்திட்டீங்க அந்த படத்தை அப்படின்னு சொல்லி அவர் வந்து எம்ஜிஆர் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு எம்ஜிஆர் சொன்னாராம், அன்னைக்கு தொடக்க விழாவுக்கு பிறகு என்னுடைய படம் போட்ட அந்த கேலண்டரும் போஸ்டரும் தமிழ்நாடு முழுக்க வேகமா பரவிடுச்சு. இது வரைக்கும் வந்து இயேசுநாதர் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து என்னுடைய படத்தை பார்த்து இப்படிதான் இயேசுநாதர் இருப்பாரு அப்படிங்கறத நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல வர்ற தலைமுறைகளுக்கும் வந்து அது தவறான முன்னுதாரணம் ஆயிடும். இயேசுநாதருடைய முகமே மறந்து போயிட்டு என்னுடைய முகம் தான் இயேசுநாதர் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கிடும். இது மிகவும் தவறானது. இதை விட பெரிய தவறு வேற எதுவுமே இருக்காது. இந்த விஷயத்த சில பாதிரியார்களும் என்னுடைய ராமாவரம் தோட்டத்துக்கு வந்து சொன்னாங்க. அதனாலதான் இந்த படத்தை நான் அதோட நிறுத்திட்டேன். அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லிருக்காரு. தான் செய்கின்ற செயலால் மற்றவர்கள் மனம் புண்பட்டு விடக் கூடாது என்பதற்காக அவர்கள் சொல்வதில் நியாயம் இருந்தால் அதை தயங்காமல் ஏற்றுக்கொள்கின்ற தங்கமான குணம் இருப்பதனால் தானே அவரை பொன்மன செம்மல் என்று கோடிக்கணக்கான மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பத்தி உங்களுடைய மனசுல இருக்கிற எண்ணங்களை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். வணக்கம்.